போட்டிருந்த மினி விளாக்கு ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்த அக்ஷய் நிஷா அண்ட் கற்பகம் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி ஸ்வீட் போலி தான் ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவில் தான் நாட்டு சக்கரை சேர்த்து தேங்காய் போலி செஞ்சுருந்தேன். கோதுமை மாவை இலகுவாக பிசைஞ்சு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 hours ஊற வச்சுட்டாலே போதும். தேங்காயை நல்லா 5 நிமிஷம் போல் வறுத்துட்டு நாட்டு சக்கரையோடு சேர்த்து அரைச்சி எடுத்து பூர்ணம் பண்ண ரெடி பண்ணிட்டேன். வாழை இலையில் 1 ஸ்பூன் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவை தட்டி உள்ளே பூர்ணம் வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை எடுத்துட்டு நல்லா கையிலேயே பரப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பூரி மாதிரி நல்லா பொள்ளி 2 லேயராக வந்துருந்துச்சு போலி. இதில் நம்ம கோதுமை மாவு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை செஞ்சு முடிக்க 1 hour பக்கமாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக சுட்டு எடுத்து முடிச்சுட்டு வீட்டில் இட்லி பொடி காலியாகி 1 week ஆச்சு. இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு காலையிலேயே பருப்புகள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா வாசனையாக இருக்கும். பருப்புகளை எல்லாம் பொன்னிற வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.